ஏப்பா ஆரம்பிக்கவில்லை அதுங்காட்டில் ஒரு லைக்கு ஒரு வியூவா சரிப்போ. ஹாய் மகளே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் ஜோ கிராட் அவரை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்னும் நம்ம தீவிரமாக அவரை பற்றி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரோட புக்கு அகெயின் ஹவு டு செல் யுவர் செல்ஃப், நம்மளை நாம் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஜியோ கராட் இவரோட இன்னொரு புக்கு, பெரிய புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். இந்த இதில் வந்து திடீர்னு இன்றைக்கி 12 வகையாக நம்ம வந்து ஒரு மக்கள் வந்து 12 வகையாக நம்ம எப்படி கேட்க முடியும். நான் அந்த வீடியோ பண்ணுறது அறவேக்காடுகளுக்கு கிடையாது. ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும். ஹாய் பவித், எஸ் ரம், மணிகண்டன், ஹாய் கிரேட். ஸோ அறவேக்காடுகளுக்கு கிடையாது. இந்த இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்கிறேன், இது புரியுமா? ஓகே, எப்படி மக்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் நல்லா கேட்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். நல்லா கேட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நல்லா கேட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். திரும்ப சொல்லிட்டனோ? ஓகே. ஹாய் மன்னா, ஹவ் ஆர் யூ? ஏன் சையத் கொலவெறி உங்களுக்கு? ஓகே, நம்ம மேட்ரு சொல்லிடுவோன்னா மறந்துடக்கூடாது. விக்னேஷ் எல்லோரும் கிரேட். இன்றைக்கி வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னு படிக்கலாம். என்ன 12 ரூல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு 12 ரூல்ஸ். நல்லபடியாக கேட்கணும் அப்படின்னா 12 வகையாக தளபதி கொல்ல போட பண்ணி நினைக்கிறீங்களா சேர்ந்து? ஓகே, ஸோ நம்ம எப்படி ஜெயிக்கணும். ஹவ் ஆர் யூ? சாப்பிட்டுட்டேன் தலை குருஜி. சரி, ஓகே, ரைட்டு. வெயிட்டிங் ஃபார் சென்னை செமினார். ஓகேம்மா, ஓகே. அந்த டாபிக் நம்ம தனியாக பேசுவோம். மக்களே, நான் சொல்கிற வழி வந்துடுதேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். நான் சாப்பிட்டா நான் வச்சேன்னு கேட்டது உங்களுக்கு என்ன போகுது? நான் சாப்பிட்டா என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன? உங்களுக்கு ஏதாவது மேட்டர் யூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். என்ன ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற பாயிண்ட் வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னா 12 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹலோ, இருக்கீங்களா எல்லோரும்? நம்ம மனசார கேட்கணும் அப்படின்னா 12 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த 12 விஷயம் என்னென்னு பார்க்கலாம். என் புக்கு தமிழில் தான் வருது ஸ்ரீதர். தமிழில் மட்டும்தான் புக் வரும், வேறு எதுலேயும் புக் வராது அப்படின்னு இப்போ சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு தமிழ் வருது. எஸ் கிரிஜா, இருக்கோமா சார்? ஓகே, கிரேட். ஸோ மேட்ரு நம்ம படிப்போம். மக்களே, நான் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன், நான் மேட்ரு சொல்லலாம் கேளுங்கண்ணே. ஓகே, குட். மேட்ரு சொல்லலாம் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கேட்கணும் அப்படின்னா எப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வாயை மூடணும். கேட்குதான் என்ன சொல்லுன்னு? நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல வாயை மூடணும். பேசவே கூடாது, அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கணும். வாயை திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க முடியாது. ஸோ முதல்ல வாயை சொப். என் பையன் ஜூஸ் ஏதாவது ரொம்ப சொப் அப்படிமா. ஸோ முதல்ல யார்கிட்டையாவது கேட்கணுன்னா வாயை பொத்திட்டு முதல்ல கேளுங்க. ஓகே, விஷயம் நீங்கள் முதல்ல வாயை பொத்தணும். இதுதான் அவர் சொல்கிற பாயிண்ட்டு. ஸோ நம்பர் 1, நம்ம நல்லபடியாக கேட்கணுன்னா வாயை மூடி கேட்கணும். வெரி குட். கிரிஜா, நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க, நான் எழுதிட்டே இருங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாயை மூடணும். நம்ம எப்படிலாம் வாயை மூடாமல் இருக்கோம், நிறைய மேட்டரில் மாட்டிக்கிடும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களோட எல்லா சென்ஸை பற்றி நீங்கள் கேட்கணும். எல்லா சென்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளோட மைண்டு, நம்மளோட கண், எல்லா வகையாகவும் நம்ம வந்து அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சென்ஸில் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லா சென்ஸு, ஸ்மெல்லு, காது, கண், அந்த என்விரான்மெண்ட்டு, இப்படி எல்லா சென்ஸில் வந்து நம்ம கேட்கணும். ரெண்டாவது கேட்குற கேள்வி. ஓகேவா? காதை திறந்து கேட்கணும். காதை திறந்துன்னு இல்லை, எல்லா சென்ஸில் கேட்கணும். நான் என்னென்ன சென்ஸ்ன்னு சொல்கிறேன். மூணாவது எப்படி கேட்கணும் அப்படின்னா கண்ணால் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணால் எப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்குறீங்களா? கண்ணால் கேட்க முடியும். சரியா? இது வந்து ஒரு தாய் தான் குழந்தைய பார்க்கும்போது ஐ மூமெண்ட்ஸ், நோஸ், யுவர் லிப்ஸ். கரெக்ட். கண்ணால் கேட்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லோரும் சேலம் செமினாரில் நான் ஐ கான்டாக்ட், கரெக்ட். சேலம் செமினாரில் நான் எல்லோரும் கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்கிடுவேன். இது வந்து கேட்குதா இல்லாட்டா கேட்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தெரியுதா? எல்லோரும் வீட்டில் நான் எந்திரிங்க, நல்ல சோத்தை தின்னுட்டு ரகு சார் நல்ல சாப்பாடு போட்டார், எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிரேட். ஸோ அது ரகு சார் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் செம தூக்கம்.
ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது நான் எல்லாரும் கண்ணை பார்த்தேன். எல்லாரும் அப்படி கறக்கம் மயக்கம் அப்படி இருக்குது. ஸோ நான் கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சு இவங்க கேட்கல அப்படின்னு. ஹலோ இருக்கீங்களா? ஸோ நம்ம கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கேட்காது. ஸோ 3வது நம்ம கண்ணால் கேட்கணும். ஓகே, கண்ணு ஃபுல்லாக ஐ மூமெண்ட்ஸ். யா 3வது நம்ம கேட்குறது கண்ணால் கேட்கணும். இந்த கண்ணு வந்து தெரியுமா, கண்ணில் நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ ஆச்சரியமாக பார்க்கும்போது கண்ணு பார்க்கும். ரொம்ப லவ் காதலோடு பார்க்கும்போது ஒரு கண்ணு பார்க்கும். கோபத்தில் கண்ணு ஒரு மாதிரி பார்க்கும். ஒருத்தனை முறைச்சி பார்க்கும்போது ஒரு கண்ணு பார்க்கும். கண்ணில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக? ஸோ கண்ணால் பார்க்கணும், கேட்கணும். கண்ணால் பார்க்கணும் இல்லை, கண்ணால் கேட்கணும். சரியா? ஸோ இப்போ ஒருத்தங்க பேசும்போது நீங்கள் எப்படி செத்த கண்ணு மாதிரி இருந்தீங்க, சிலவன் கண்ணு செத்த கண்ணாகவே இருக்கும், இப்படியே பார்த்துட்டே இருப்பான். இவன் கேட்கலையா, ஏன் அப்படி முழிச்சிட்டு இருக்கான்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ கண்ணு வந்து கேட்கணும். அந்த ஐ கான்டாக்ட்னா உடனே கண்ணை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 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 பெரிய ஒரு மேனேஜர் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்ணை பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க என் கண்ணை பார்த்து பேசலை. அவங்களுக்கு என் கண்ணை பார்க்கறதுக்கு குச்சி மருந்து இருக்குது அந்த மாதிரி. நான் உடனே என்ன பண்ண தெரியுமா, நம்ம கண்ணு அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம பார்க்கக்கூடாது. நான் உடனே கீழே பார்த்து அங்கே பார்த்து அப்படி பேசினேன். உடனே அவங்க என்னை பார்த்து பேசினாங்க. ஸோ நம்ம ஏத்தல் உள்ளவங்க நம்ம கண்ணை பார்க்கறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காங்களா இல்லையாங்கிறது கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கான்டாக்ட் மட்டும் முக்கியம் இல்லை, ஐ கான்டாக்ட் எப்படின்னு ரொம்ப முக்கியம். அதேமாரி நான் ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்களுக்கு 29 வயசு அவ்வளோதான் ஆகும். சின்ன ஒரு லேடி. அவங்கள நான் ஒரு ஸ்டேஷன் வச்சு பார்த்தேன். அவங்க வந்து என்னையை பார்த்து எல்லா விஷயம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னை பார்த்துட்டே இருக்காங்க, நான் பேசுகிறேன், என்னால் பேச முடியல. நான் அப்படியே அமைதியாகிட்டேன். நான் உடனே எனக்கு ஷாக் ஆச்சு. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் உங்களை பார்த்து பேச மாட்டேன், நான் கீழே பார்த்து பேசுகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்காங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. உங்கள் கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் உங்கள் கண்ணை பார்த்தோன்னா நான் பிளாங்க் ஆகிடுறேன், என்னால் பேச முடியல அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ கான்டாக்ட்னு சிம்பிளாக யோசிக்காதீங்க, டீட்டெயிலாக உள்ளே போங்க. எங்கே ஐ கான்டாக்ட் வைக்கணும், யாருக்கிட்ட ஐ கான்டாக்ட் வைக்கணும், எவ்வளவு டீப்பாக வைக்கணும், எப்போ ஐ கான்டாக்ட்ஸை மாற்றணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? நம்ம பாடி லாங்குவேஜில் அந்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ முதல்ல ட்ரெயினர் என்னைய மாதிரி எப்படி ஆகணுமா அதெல்லாம் பார்க்கலாம். ரைட்டாக? நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐ கான்டாக்ட்ஸ் கண்ணால் கேளுங்க. ஹலோ, 3வது பாயிண்ட். நம்ம பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? கண்ணால் கேளுங்க. ரைட்டா? ஸோ தட்ஸ் இது. அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்ஸ் பாடி, உடம்பால் கேளுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்பால் கேட்குறது? ஹாய் ரோஸ், என் பொண்ணு வந்துட்டா. ஓகே. ஸோ கண்ணால் கேளுங்க. கண்ணால் எப்படி கேட்க முடியும்? நம்மளோட பாடி லாங்குவேஜ். எஸ், கரெக்ட். பாடி லாங்குவேஜ் ஓகே. மலையாளத்தில் எழுதாதுங்க, எனக்கு மலையாளம் தெரியாது. கண்ணால் எப்படி நம்ம கேட்க முடியும்? கண்ணால் கேட்குறது எப்படின்னு, சாரி, கண்ணால் நம்ம விட்டோம், பாடியெல்லாம் கேட்கணும். உடம்பு எல்லாம் நம்ம உடம்பு எல்லாம் அவங்கள நோக்கி கேட்கணும். இது வரைக்கும் கேட்குறது தான் கேட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து உடம்பால் கேட்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு சேலம் செமினாரில் நான் பாடி லாங்குவேஜ் பற்றி பேசியிருப்பேன். ஓகே. நம்ம சென்னை செமினாரில் பாடி லாங்குவேஜ் இன்னும் டீப்பாக டச் பண்ணுவோம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடம்பால் கேட்கணும். நான் சொல்லுவேன்ல, நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா 10 நிமிஷம் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா உடம்பை பார்த்தா தெரியும் இவங்க கேட்குறாங்களா கேட்கலையான்னு. அதுக்கு தகுந்தபடி நான் பாடி லாங்குவேஜ் நான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரெசன்ட் கொடுக்கும் சொன்னேன். ஓகே, ரோஸ் என்னமோ சொல்கிறாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் நம்ம உடம்பால் கேட்கணும். ஓகே, உடம்பால் கேட்கணும். உங்களுக்கு புரியுதா? நம்ம உடம்பெல்லாம் அவங்கள நோக்கி இருக்கணும், குனிஞ்சு இருக்கணும். நம்ம உடம்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் எவ்வளோ கவனமாக கேட்காங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? சொத்த ஜோக் அடித்தாலும் சரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அந்த ஆளை நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பு, நம்மளோட கண் எல்லாம் கேட்கணும். ஓகே, இந்த டீப் லெவலில் நீங்கள் கேட்க படிக்கணும். சரியா? இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்ப்போம். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னதுன்னா மிரர். செங்குட்டன் வந்தாச்சா? ஓகே.
மிரர் வந்து எப்படி, மிரர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்ற மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ அவங்க முன்னாடி உட்காந்து பேசுகிறாங்கன்னா நம்மளும் முன்னாடி உட்காந்து கேட்கணும். அவங்க பின்னாடி போயிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போகணும். அவங்க கையை எப்படி வச்சு பேசுகிறாங்கன்னா நம்மளும் கையை அப்படி வச்சு கேட்கணும். இப்படி அவங்களே மாறி நம்ம சேரில் உட்காந்தாங்கன்னா நம்ம சேரில் உட்காரணும். அவங்க பின்னாடி உட்காந்துருந்தா for your detective service to a society. Okay. N contact better than words. Eye contact is better than word. Yes, correct, Rose correct. ஸோ நம்ம வந்து மிரர் வந்து ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா அவங்கள மாதிரி நம்ம மாறணும். அவங்க வந்து முன்னாடி உட்காந்துருந்தா முன்னாடி உட்காரணும், பின்னாடி உட்கார்ந்தா பின்னாடி உட்காரணும், அவங்க கை கட்டணும் நம்ம கை கட்டணும், அந்த மாதிரி நம்ம மாறணும். அப்படின்னா நீங்கள் உண்மையிலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. அப்படி கேட்காட்டினாலும் சரி நீங்கள் மாறுங்க. ஓகேவா? ஐ ரியலி ஹர்ட்ஸ் யூ சார். ஓகே, தேங்க்யூ சித்தராஜ். ஸோ நீங்கள் வந்து பாடி லாங்குவேஜில் கேளுங்க. ஓகேவா? பாடி லாங்குவேஜில் கேட்கணும். ஃபுல் நம்மளோட பாடி லாங்குவேஜ் கேட்கணும். நம்ம மிரரிங் ஆகணும். நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது எப்படி அவங்க நம்மளை பார்க்காங்களோ அதே மாதிரி நம்ம உருவங்கள், நம்ம உட்கார்ற ஸ்டைல் எல்லாமே அந்த மாதிரி மாறணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தங்க ஒரு கதையை பற்றி பேசினாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்னைக்கு யாரோ என்கிட்ட கேட்டுருந்தாங்க, சார் ரொம்ப பேசிட்டு இருந்தால் அருவ போட்டால் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ நீங்கள் வெறும் உங்கள் காரியத்தில் கண்ணா இருக்கீங்க. கரெக்ட். அவங்க சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லோரும் சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. பட் கொஞ்சம் பின்னாடி போகிறது, கொஞ்சம் முன்னாடி போகிறது, அந்த மாதிரி பண்ணும். யா, ஃப்ரெண்ட் பர்சன் சார் மாதிரியே நம்மளே செய்யணும். கரெக்ட் ரோஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் நம்ம இப்போ பொதுவாக வந்துட்டு மிரரிங் பண்ணணும். மிரரிங் பண்ண இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அவங்க பேசி முடிச்சுட்டாங்க, நம்மகிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிற அந்த டாபிக் அறவேக்காடுகளுக்கு கிடையாது. வெறும் பணம் துட்டு அப்படின்னு அலைகிற ஆள்களுக்கு கிடையாது. க்ளோசிங் பண்ணணும் இன்றைக்கி 50 க்ளோசிங் 60 க்ளோசிங் அவங்களுக்கு கிடையாது. ஆழமரமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஆள் ஆகணும், நம்மள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஆகணும், அவங்களுக்காக நான் சொல்கிற பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஓகே, 6வது பாயிண்ட். 12 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6வது பாயிண்டில் இருக்கோம். 7வது பாயிண்ட் என்ன பார்க்கலாமா? வெளியே இருந்து டிஸ்ட்ராக்ஷன் வராமல் பாருங்கள். வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒருத்தட்ட பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் வரும். யாருக்கு ஃபோன் வரும்? அவருக்கு ஃபோன் வரும், இல்லை நமக்கு ஃபோன் வரும். 2. 3வது வந்துட்டு சாயை கொண்டு வருவாங்க, யாராவது வந்து ஏதாவது ஃபைல் கேட்க வருவாங்க, ஏதாவது சொல்ல வருவாங்க. டிஸ்ட்ராக்ட் விடக்கூடாது. வெளியே வந்து வர ஆளை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இவர் வந்துட்டு ஜோ கெரார்ட், இவர் பிஸ்னஸ் க்ளோசிங்கில் உட்கார்ந்தார் அப்படின்னா இவர் ஃபோனு ரிங் ஆகாது. ஏத்தால உட்காந்துருங்க, ஃபோனு எடுக்கக்கூடாது. நான் சொல்லுறது புரியுதா? நான் யாருக்காவது கால் அப்பாயின்மெண்ட் புக்ஸ் பண்ணி பேசினேன்னா, எத்தனை பெரிய கால் வந்தாலும் சரி, எமர்ஜென்சி கால் வந்தார், நான் அவங்க கூட 2 மணி நேரம் பேசினேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் எந்த காலும் நான் எடுக்க மாட்டேன். என் பையன் சத்த போட்டாலும் சரி, யார் சத்த போட்டாலும் சரி, என்ன எமர்ஜென்சி ஆனாலும் சரி, யார் காலும் எடுக்க மாட்டேன். நான் பேசுகிற 2 மணி நேரம் கான்சன்ட்ரேட்டடாக நான் யாருக்கு எந்த பிரச்சனையும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, ஆனால் வெளியே இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதை முதல்லையே நம்ம ஸ்டாப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ராஜ் பம்பானி அவர் பேர். அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5 கோடி ரூபா மட்டும்தான். வெறும் 5 கோடி ரூபா தான் அவர் சம்பளம். அவரு கூட ஒர்க் பண்ணுற எனக்கு சான்ஸ் கிடச்சி. அந்த கம்பெனியில் நான் வந்து அவர் மீட்டிங் எப்படி பண்ணுவார் தெரியுமா? உள்ளே போனோன்னே மீட்டிங் கதை பூட்டிடுவார். அந்த ஆள் மீட்டிங் முடிஞ்சு வெளியே போகிறதுக்கு அப்புறம் தான் கதவை திறப்பார். உள்ளே வந்தோன்னே கதவை பூட்டிடுவார். ஏன்னா யாரும் ஃபோன் அடிக்கக்கூடாது, பெல் அடிக்கக்கூடாது, ஊடையில் வரக்கூடாது. மே கம்மின் சார், நோ. வந்து திறந்த உடனே கதவு திறக்க ட்ரை பண்ணுவாங்க, கதவு பூட்டிருக்கும், சுப்புன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். வர்றவன் போகிறவன் எவனை அடித்து உள்ளே போடலாம், அடுத்த டவுன்லைன் எப்படி கூட்டலாம், இன்றைக்கி நம்ம எவனை பிடிச்சி உள்ளே போடலாம், இப்படி அலைஞ்சிங்கன்னா ஏன் ட்ரைனிங் உங்களுக்கு வேலைக்கு உதவாது.
சரியா? ஸோ கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அவுட் சைட்லேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் பார்த்துக்கணும். அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கணும். சரியா? எஸ் கிரிஜா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓகே, பட் அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரைட்டா? நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பேசுவோம். ஒன்று நம்ம வாயை திறக்கக்கூடாது, ஏழாவது வந்துட்டு வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது, எட்டாவது வந்து சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு வெளியே வந்து ஒரே நிறைய டிராஃபிக். நான் வீடு தேடி பிடிச்சி வாங்கினேன்னா எங்கேயாவது ஒரு முக்கில் போய் வீடு வாங்குவேன். ஹைவே, ரோடு, ஜங்ஷன் இது பக்கத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப கோணமாக இருப்பேன். ஜோஸ் டிஸ்ட்ராக்ஷன் என் மகன் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இருக்கும், அதனால தான் நான் தலையாக வந்து இருக்கேன். ஓகே, ஸோ கரெக்ட் ஜோஸ். வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன் என்ன பெத்த பையன், பட் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் அங்கே இருக்கேன், வெளியே வந்து ஹைவே, அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கரெக்ட். எட்டாவது வந்து நோ சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கரெக்டாக? அந்த மாதிரி வெளியே உள்ள சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இல்லாட்டா நம்ம பேசிகிட்டு இருப்பான், பக்கத்தில் ஒருத்தன் சண்டை போடுவான், இவன் என்ன சண்டை போடுதான் அப்படின்னு கேட்பான். இப்போ நான் புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தேன், அந்த வீட்டில் நான் முதல் நாள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் அன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கான், ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சுருக்கான். நான் சொன்னோம்ல, புவர் மக்கள், ஏழை மக்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய சத்யராஜு, நான் என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ட்ரைனிங் சென்டர் எப்படி ஸ்பீச் கொடுக்குறதுன்னு கேட்குங்க, என்ன பாயிண்ட்ஸ், இப்படி பேச்சில் ஊடியில் வந்து இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரெயினர் ஆக முடியும்? ஏதாவது பாசிபிள் இருக்கா? சத்தியமாக பாசிபிள் இல்லை. முதல்ல எப்படி கேட்குறதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை கேளுங்க. நான் என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கனோ அந்த டாப்பிக்கில் பேசுங்க. ஓகே, அப்ரோச் எப்படி பண்ணுதுன்னு ஊடியில் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கவனிங்க, நீங்கள் எங்கேருந்து ட்ரெயினர் ஆக முடியும்? சான்ஸே கிடையாது, அதுக்கு நான் கேரண்டி. சரியா? ஸோ என்ன டாப்பிக்கில் பேசுகிறோம் அதில் கவனமாக இருங்க. ஓகே, நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் கரெக்டு கிரிஜா. 9th வந்து வெளியே எங்கேயுமே நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிடணும் நீங்கள். ஓகே, நான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து டிவி ரொம்ப சவுண்டாக வச்சுருந்தான், உடனே நான் போய் சொன்னேன் ஹலோ. அவன் இப்படி பார்த்தான், யாரடா ஆவேன் அப்படின்னா. நான் சொன்னேன் டிவி சத்தம் எனக்கு கேட்கு, நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன். அன்னைக்கு சவுண்டு குறைச்சி தான், இன்னைக்கு வரைக்கும் அவன் வீட்டில் டிவி இருக்கான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிவி சவுண்டு என் வீட்டுக்கு கேட்டதே கிடையாது. ஒரே என்ன சொல்லுவாங்க, வால் தான், அது இது கேட்டது கிடையாது. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வெளியே உள்ள சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். கரெக்டாக? 9வது பாயிண்ட் கிளியராயிட்டா? வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன்லாம் பார்க்கணும். அடுத்து பார்ப்போம் 10வது சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சைட் டிஸ்ட்ராக்ஷனா ஃபன்னி ஸ்பீச் இருக்கலாமா, அது வேற கதை. நான் சொல்கிறது வந்துட்டு கேட்குறத பேசிகிட்டு இருக்கேன், டாபிக் தெரியாமல் உள்ளே வராதிங்க. நம்ம ஃபன்னியாக இருக்கலாமா, இல்லை நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி சீரியஸாக கேட்கணும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரியா? பக்கத்து வீட்டில் மீன்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, ஒன்று அவனை காலி பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் காலியாயிருங்க. நான் என்ன சொல்கிறேன், ஸ்பெஷலாக வந்து யாரு கூடயாவது கேட்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ரோஸ் கூட பேசணும் அப்படின்னா நான் ரோஸ் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். ஏன்னா மம்மி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஜோஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. என் பையன் தொல்லை பண்ணி அவருக்கு என்னமாக தான் செய்வான். நாங்கள் 2 பேரும் வெளியே டிரைவ் போயிடுவோம், எங்கேயாவது போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நானும் என் பொண்ணும் ரொம்ப நேரம் பேசிட்டு வருவோம். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னால. ஸோ அதுதான் அந்த மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ நம்ம சைட் டிஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்ட்ராக்ஷன் கேளுங்க. சைட்னா என்னது, நம்ம கண் எதிரில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நான் எப்போவுமே யாரு கூட பேசும்போது என் முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் இருக்காது, என் முன்னாடி எந்த ஸ்க்ரீன் இருக்காது, நான் ஏதாவது பார்த்துட்டு பேச மாட்டேன். என்னோட கவனம் ஃபுல்லாக நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கணும் அவங்க கூட தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ரோஸ். ஓகே, ஸோ நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து கண்ணு எதிரில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போனீங்க அப்படின்னா, நான் பொதுவாக எப்பவும் லேடிஸ் ஃபேமிலி கூட சாப்பிட போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து லேடிஸ் எல்லாருமே அந்த செவரை நோக்கி உட்கார வைப்பேன். புரியுதா? நான் வந்து அந்த ஹோட்டலை பார்க்குற மாதிரி உட்காருவேன் பொதுவாக. ஏன்னா வெளியேருந்து வரவங்க எல்லாரும் அந்த லேடிஸ் ஏத்தால இருந்துச்சுன்னா வரவங்க எல்லா லேடிஸை தான் பார்ப்பான், இல்லை நம்ம வீட்டில் பொண்ணுங்களை பார்ப்பான். அதனால அவங்க அந்த சைடு உட்கார வச்சோம்னா அவங்களோட பேக் சைடு மட்டும் தெரியும், அவங்க ஃபேஸ் தெரியாது. அப்படிங்கிறது அந்த மாதிரி உட்கார வைப்பேன். நான் வந்து இந்த மாதிரி ஏத்தால இருப்பேன், இங்கேருந்து ஏத்தால உட்காந்து எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். சரியா?
இந்த மாதிரி நம்ம மீட்டிங் பண்ணும்போது நம்மளோட கிளைண்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், நம்ம இந்த சைடில் இருக்கணும். ஏன் தெரியுமா? கிளைண்ட் வந்து நம்மளை மட்டும் பார்ப்பாங்க, நம்ம வந்து அவங்கள மட்டும் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. யார் வாரா, ஹோட்டலுக்கு யார் போயிருக்கா, யார் வந்திருக்கா, அந்த கதை பார்க்கக்கூடாது. ஸோ உங்கள் கவனம் ஃபுல்லாக வந்து ஏத்தல் உள்ளவங்க ஆட்கள் மாதிரியே இருக்கணும். ஏத்தல் உள்ளவங்க ஆட்கள் மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவனமாக கேட்க முடியும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதே மாதிரி அந்த ஆளை ஏத்தலை உட்காரிச்சிட்டு வைங்க, வரவன் போகிறவன் எல்லாத்தையும் பார்ப்பான். நம்ம சேலம் செமினாரில் வந்து நான் எல்லோரும் உட்காந்துருவீங்க, ஊடல ஆட்கள் வருவாங்க இல்லையா? நான் அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, அந்த ஆள் வந்துட்டாரா, அந்த பொண்ணுக்கு உட்கார இடம் கிடச்சிட்டா, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டாரா, சேரு கிடச்சிட்டா, எவ்வளோ காலியாக இருக்குது, நான் சொல்கிறத விட்டுட்டு எல்லோரும் வந்தவங்களாம் உட்காந்தானா, இடம் கிடச்சிட்டா, அந்த கவனம் இருக்கும். ஏன்னா அவங்க கண் முன்னாடி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லோரும் முதல்ல உட்காருங்க, நம்ம ட்ரைனிங் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது காரணம். ஸோ கண் முன்னாடி நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருங்க. இப்போ கேபின் உள்ளே உட்காருங்க, ஒரு கேபினில் இருங்க. ஓப்பன் இடத்துல உட்காந்து மீட்டிங் பண்ணாதீங்க. இப்போ ஒரு தெருவில் சைடில் உட்காந்து மீட்டிங் பண்ணாதீங்க. ரோட்டில் போகிறவன் வரவனெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? ஒரு காலேஜில் போய் உட்காந்து பேசாதீங்க. காலேஜுக்கு போகிற பொண்ணு வர எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, யா சங்கர், ஓகே. ஸோ புரியுதா? ஸோ ஐ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கண் மூலமாக ஆகிற டிஸ்ட்ராக்ஷனை தவறுங்க. ஓகே, யாருக்கிட்டையாவது பேசும்போது டிவி பார்த்துட்டு பேசாதீங்க. யாருக்கிட்டையாவது பேசும்போது பாத்திரம் விளக்கிக்கிட்டு பேசாதீங்க. யாருக்கிட்டையாவது பேசும்போது சமையல் பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. யாருக்கிட்டையாவது பேசும்போது கேம் விளையாண்டுட்டு பேசாதீங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வைக்காதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வைக்காதீங்க, உங்கள் கிளைண்ட்டு கண்ணு முன்னாடி வைக்காதீங்க. சரியா? கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் பிளான் கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோம். இதில் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோனை சைலண்டில் போடுங்க. நம்ம இன்னும் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் பேச போகிற இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தனியான ஒரு ரூமில் பூட்டிட்டு டீ கொண்டு கொடுக்குறது, காப்பி கொண்டு கொடுக்குறது, இந்த கதையெல்லாம் கிடையாது. ஓகே, 6வது டிஸ்ட்ராக்ஷன் என்னென்னு கேட்கிங்களா? 6வது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம மிரர் பேசணும், அப்புறம் வந்துட்டு நோ இன்டரப்ஷன் பேசணும், அவுட் சைட் பாடியில். நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன. ஓகே, ஸோ வந்துட்டு கண்ணால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற விஷயம் பண்ணாதீங்க. யார்கிட்டையாவது பேசும்போது பாத்திரம் வளர்க்காதீங்க, யார்கிட்டையாவது பேசும்போது டிவி பார்க்காதீங்க, யார்கிட்டையாவது பேசும்போது எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஃபுல் கவனம் அவங்க மேலே இருங்க. உங்கள் கண்ணால் டிஸ்டர்ப், உங்கள் கண்ணு மட்டும் இல்லை, உங்களோட கிளைண்ட் கண்ணும் டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல இருங்க. உங்கள் கிளைண்ட் கண்ணும் அங்கேயும் இங்கேயும் போகாத இடத்துல உட்காந்து நீங்கள் பேசுங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் நல்லபடியாக கேட்க முடியும். அதுக்கப்புறம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணமோ அவ்வளோ முயற்சியாக கேட்க ஆரம்பிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அவங்க முன்னாடி நீங்கள் எதாவது வேலை செஞ்சீங்கன்னா அவங்க கண்ணு அங்கேயும் மாறலாம். அதனால் அவங்க முன்னாடி எந்த வேலையும் செய்யாதீங்க, கவனமாக அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. கடைசிக்கு 2வது பாயிண்ட், 11வது பாயிண்ட் வந்து பார்ப்போம். ரீடு பிட்வீன் லைன்ஸ். அதாவது யார் என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இது புதுசாக இருக்கா? ரீட் பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் வந்து சொல்லார், இவனுக்கு எவ்வளோ முடி இருக்கு பாரு, இவனுக்கு எவ்வளோ குறைய முடி இருக்கு பாரு, இவன் என்ன ஷாம்பு போட்டு இவ்வளோ முடி வளர்த்தான் அப்படின்னு கேட்டிருந்தார். இவர் ஏன்டா முடியை பற்றியே பேசிகிட்டு இருக்காருன்னு அவரை பற்றி யோசிக்கேன். அவருக்கு முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது, அவர் மண்டையில் முடியே இல்லை. அதனால அவருக்கு பார்க்குறது எல்லாமே முடியை பற்றியே பார்ப்பார். இப்போ நான் எப்பவும் கருப்பாக இருக்கேன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன்னா நான் கருப்பாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ யார் என்ன பேசுகிறேன்னா அவங்க பின்னாடி உள்ள நோக்கம் என்ன அப்படின்னு பாருங்கள். நான் நிறைய தடவை வந்துட்டு உங்கள்கிட்ட நான் இந்த இது சொல்லியிருக்கேன் இல்லையா, என்கிட்ட கம்பெனி ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதோ எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு இது ஒர்க், எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் திரும்ப ஒரு தடவை வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் திரும்ப சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, நான் படிக்கிறேன், எனக்கு படிக்க நேரம்லாம் சொல்கிறேன். ஓகே, நான் ஒன்று அது என்ன சொல்லாங்க, நீங்கள் எல்லோரும் எனக்கு டாபிக் போட்டு எனக்கு டாபிக் மறந்து போச்சு. ரீட் பிட்வீன் லைன்ஸ். அவங்க பேசும்போது அவங்களோட பின் நோக்கம் என்னன்னு கேளுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் இந்த கம்பெனியில் சேருங்க, உங்கள் கம்பெனியில் நல்லா இருக்கும், உங்கள் லைஃப் நல்லா ஆயிரும்,
அதுக்கு நான் கேரண்டி இன்னும் சொன்னீங்கன்னா அவன் நல்லா தெரியும் இவனுக்கு பின்னாடி என்ன சொல்ல வரானா, இவனுக்கு பணம் கிடைக்கும், நம்மளை உள்ளே இழுத்து போட பார்க்குறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஹலோ, நான் சொல்லுது புரியுதா? நான் சொன்னேன் தெரியுமா உங்கள்கிட்ட முதல்ல, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணாதோ எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம எப்படி சொல்லுதோம்? ஏன்னா அவன் நம்ம பின்னாடி இருக்க காரணத்தை யோசிப்பான். இவன் எதுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி நம்மகிட்ட பேசுதான், நம்மகிட்ட வந்து பணம் முடுங்கிறதுக்கு பார்க்கான், எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் சம்பாதிப்பான், அதனால் நம்மகிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு நினைப்பான். ஸோ எல்லோரும் நம்மளோட ரீட் பிட்வீன் லைன்ஸ் பார்க்கும்போது, ஆனால் இவன் நீ இந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி இந்த ப்ராடக்ட் உனக்கு ஹெல்ப் ஆகுமோ ஹெல்ப் ஆகாதோ எனக்கு தெரியாது, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த சந்தேகம் போயிடும், இவன் இவனுக்காக பண்ணலை, நமக்காக தான் பேசணும் அப்படின்னு. ஸோ ரீட் பிட்வீன் லைன்ஸ், ஒவ்வொரு மேட்டருக்கு பின்னாடி உள்ள என்னென்னு கண்டுபிடிங்க, அந்த வார்த்தைகளுக்கு உள்ள லைன்ஸ். இந்த ரீட் பிட்வீன் லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது படிங்க. ஓகே, கடைசியாக 12வது விஷயம் நம்ம பார்ப்போம். 12வது விஷயம் என்னது அப்படின்னா, ஆண்டனா மாதிரி இருக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆண்டனாவா? என்ன ஆண்டனா அப்படி பார்க்கிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் நான் அந்த புக்கிலேருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, நான் அந்த ஒரு புக்கு படித்தேன், அதை முடிச்சு இப்போ இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். செம புக்கு. ஓகே, ஜியோ கராடுக்குள்ளது சேல்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸு. ரீட் பிட்வீன் லைன்ஸ், எஸ் கரெக்ட் கிரிஜா, ரீட் பிட்வீன் லைன்ஸ். ஓகே, கடைசி பாயிண்ட் வந்து ஆண்டனாவாக இருக்காதீங்க. ஆண்டனானா என்ன தெரியுமா? வர்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆண்டனா ஏதாவது வேலை செய்தா? நீங்கள் இப்போலாம் உங்களுக்கு ஆண்டனா அந்த வலையை தான் தெரியும். 1947 உள்ள ஆளுன்னு நினைக்காதீங்க. பட் முதல்ல உள்ளலாம் ஒரு ஆண்டனா இருக்கும் தெரியுமா? வீட்டில் வந்து ஒரு பெரிய, எங்கள் வீட்டிலலாம் ஞாபகம் இருக்குது, கம்பி 2 பரலாம் கம்பியை மேலே போட்டு ஒரு ஆண்டனா செட் பண்ணி கீழே வயரை கொடுத்து ஒரே ஒரு டிடி சேனல் தெரியும். அதில் சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒரு 6 பாட்டு போடுவான். அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அலையும். அதில் எங்கள் ஊரில் தான் முதல்ல எங்கள் வீட்டில் டிவி வந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்கிற கோஷ்டில் நானும் ஒரு ஆள். ஓகே, ஸோ ஆண்டனா மாதிரி இருக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி கேட்குறது, ஆனால் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. இப்படி சரியான கோஷ்டிகள், உருப்படாத கோஷ்டி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் அடுத்தால யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஒளியும் எஸ் கரெக்ட் கிரிஜா. யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் ஒரு ஆண்டனாவாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் கேட்க மட்டும் செய்வீங்க, அப்புறம் ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஸோ யாராவது ஏதாவது நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அதில் ஆக்ஷன் இருக்கணும், அதில் ஃபீலிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்மகிட்ட சொன்ன விஷயம், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன், திரும்பவும் இதை பண்ணிகிட்டு இருக்கான் அவன், என் கதை எல்லாம் தெரியும், இருந்தாலும் இனி எப்படி நாரடிக்கான் அவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இதுதான் 12வது பாயிண்ட். நம்ம எல்லாத்தையும் குயிக்காக ரீகாப் பண்ணலாமா? வீட்டுக்கு போகிற நேரம் ஆகிட்டு, எனக்கு தூங்கணும், தூக்கமாக வருது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாயை மூடணும். நம்பர் 1, வாயை மூடணும், வாயை திறக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். 2வது பாயிண்ட்டு, எல்லா சென்ஸு ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி, தமிழில் கரெக்டாக சொல்ல எனக்கு தெரியல. தேங்க்யூ சையத். ஸோ ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணணும், இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, உங்கள் கண்ணால் கேளுங்க. ஓகே, கண்ணை பற்றி தெரியாதவங்க சாரி, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணால் பேச முடியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கண்ணால் கேளுங்க, கண் வந்து கேட்கணும். ஓகே, என் கண்ணை பார்த்து பயந்துடாதீங்க. 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, பாடியால் கேளுங்க, உங்கள் உடம்பால் கேளுங்க அப்படிம்பாங்க. இது வரைக்கும் காதை வச்சு கேட்டிருக்கோம். நான் என்னடா புதுசாக கண்ணை வச்சு கேளுங்க ஐயா, நான் சொல்லல. ஸோ கண்ணால் கேளுங்க, உடம்பால் கேளுங்க. நம்ம உடம்பு எல்லாம் அவரை நோக்கி இருக்கணும், யாரை பற்றி பேசுகிறோமோ அவரை நோக்கி இருக்கணும். ஓகே, உடம்பால் கேளுங்க. 4வது 5வது பாயிண்ட் வந்துட்டு மிரரிங் சொல்லுவாங்க. மிரரிங்னா அவங்க எப்படி உட்காருதாங்க, அவங்க எப்படி பின்னாடி போகிறாங்க, அவங்க எப்படி முன்னாடி வராங்க, அதே மாதிரி நீங்களும் முன்னாடி பின்னாடி போகிறது வைக்கிறது பார்க்கணும். சரியா? 5வது. 6வது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஊடையில் கேள்வி கேட்காதீங்க, ஊடையில் பேசாதீங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நான் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தேன், சொன்னால் ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை, இப்படி ஒரு மேட்ரு அப்படி நான் பேசிகிட்டு இருந்தேன்.
அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பேசும்போது அப்போ அவங்க தத்தெடுக்க வேண்டியதானே. அதாவது நான் சொல்ல வந்த ஃபுல் விஷயத்த சொல்ல முடிக்கல, ஆனால் ஊடையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் நான் என்னெல்லாம் சொல்ல வந்தேனோ அந்த விஷயம் நின்று போச்சு இல்லையா. அந்த மாதிரி யார் என்ன பேச வரான்னு தெரியாது. இந்த தப்பு நானும் பண்ணுவேன், நானும் பழகிட்டு இருக்கேன், நானும் இந்த தப்பு பண்ணுறேன், நானும் இதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்லாம் மறக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஆறாவது வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கேள்வி உடலை கேட்காதீங்க, அவங்ககிட்ட நல்லா பேச விடுங்க. அவங்க நின்றுட்டாங்கன்னா கேள்வி கேளுங்க, சரியா. அது ஏழாவது விஷயம் வந்து வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன். டீயை கொண்டு வந்தது, சாயை கொண்டு வந்தது, ஃபோன் வர்றது, யாராவது வந்து பேப்பர் எடுத்துகிட்டு போகிறது, ரூமுக்குள்ளே வர்றது போகிறது, இந்த வெளியே உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸு பண்ணாதீங்க. ஓகே, நல்லா கேட்கணும் அப்படின்னா வெளியேருந்து வர டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதீங்க. ஏழாவது. எட்டாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க, வெளியே உள்ள சவுண்டெல்லாம் வரும். இப்போ நான் அங்கே இருக்கேன், பக்கத்தில் உள்ள ஹைவே சவுண்டு வரும், பக்கத்து வீட்டுக்காரன் டிவி சவுண்டு வரும், அவன் சண்டையை போடுவான், தெருவில் வேணால் சண்டையை போடுவான், சின்ன பிள்ளைகள் சத்தம் போடும். இந்த மாதிரி சவுண்டு இருந்தால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். அதனால் அந்த சவுண்டு வராமல் பார்த்துக்காங்க. ஓகே, எட்டாவது. 9வது பாயிண்ட்டு, கண்ணால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து பேசாதீங்க, பாத்திரம் விளக்கிக்கிட்டு பேசாதீங்க. உங்கள் ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது தனியான ஒரு சின்ன கேபினில் உட்காந்து பேசுங்க. ஹோட்டலில் உட்காரும்போது செவரை நோக்கி உட்காந்து பேசுங்க. ஒரு முக்கில் போய் உட்காந்து பேசுங்க. நடுவில் உட்காந்து ஃபுல் ஹோட்டல்காரன் எல்லாத்தையும் பார்த்து எவன் வரான், எவன் போகிறான், எவன் சோறுதுங்க, இந்த மாதிரி கண்ணால் ஆகிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தவறுங்க. ஓகே, இது வந்து 9வது டிஸ்ட்ராக்ஷன். 10வது டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக கேளுங்க. கான்சன்ட்ரேட்டட்னா ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் முன்னாடி வந்து சிகரெட்டை பற்ற வைக்குது, அல்லது எதையாவது தூக்குறது, எதாவது எடுக்கிறது, ஏதாவது செய்கிறதுனா அவர் பேசுகிறவர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஸோ கான்சன்ட்ரேட்டடாக கேளுங்க. ஓகே, ஸோ இது ஒரு 10வது விஷயம். 11வது விஷயம் வந்துட்டு ரீட் பிட்வீன் லைன்ஸ். சாரி மக்களை, எனக்கு கால் வந்துட்டுண்ணே, அது லைவ் கால் வந்துட்டு. ஓகே ஃபைன். ஸோ 11வது விஷயம் வந்துட்டு ரீட் பிட்வீன் லைன்ஸ். பேசுகிறவங்களுக்கு பின்னாடி உள்ள என்ன காரணம், அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, அதை பற்றியும் புரிஞ்சுக்காங்க இல்லையா. நான் சொன்னால ஒருத்தர் மண்டையை பற்றி பேசுகிறாருன்னா அவர் மொட்டை மண்டையாக இருக்கும், அதனால பேசுவார். அல்லது ஒருத்தங்க வந்துட்டு ஏதாவது பிடிக்காத விஷயமா இருக்கும். இப்போ சிலவங்களுக்கு வந்துட்டு ஒரு மதத்தை பிடிக்காதுன்னா அந்த மதத்துக்கு எகென்ஸ்டாக பேசுவார். இன்னொருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி பிடிக்காதுன்னா அதுக்கு தகுந்தபடி பேசுவார். ஸோ அது கொஞ்சம் கவனிங்க, அவங்க என்ன காரணமாக பேசுகிறாங்க. ரீட் பிட்வீன் லைன்ஸ். ஏன்னா அது 11வது பாயிண்ட். 12வது பாயிண்ட்டு, நீங்கள் ஒரு ஆண்டனாவாக இருக்காதீங்க. ஆண்டனாவானா என்ன அர்த்தம்? வெறும் கேட்க மட்டும் செய்கிறது, ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானோ ஏதோ பேச போகிறீங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸாக இருக்கணும். என்கிட்ட இது இல்லை அது இல்லை, அந்த பிரச்சனை சொன்னால் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆண்டனா மாதிரி இருக்காதீங்க. ஓகே, இந்த 11 பாயிண்ட், இந்த 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ சத்யமூர்த்தி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிவியராக இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், இன்னும் நான் சிவியராக ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நான் உண்மையிலே படிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கமெண்ட் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி நிறைய பேர் செம்ம தீவிரவாதம். அன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, மக்களே சென்னை செமினாருக்கு ரெடியா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார். சென்னை செமினார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வராது உங்கள் இஷ்டம். நான் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன அதுக்கு தான், சரியா. ஸோ சென்னை செமினார் 4th அக்டோபர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். டிக்கெட்டு புக் இப்போ போன வாரத்தில் இந்த 50 ரூபா கூட்டிகிட்டு 1000 rupees ஆகிடுச்சு. நீங்கள்லாம் பிளான் பண்ணிக்கங்க. நான் சென்னை செமினார் ப்ரோமோட் பண்ணல, வந்தாலும் சரி வராட்டாலும் சரி உங்கள் விருப்பம். வந்தால் படிங்க, இல்லாட்டா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வேறு ட்ரெயினர்கிட்ட படிங்க. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். நானும் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன நடந்துச்சுன்னு எழுதுங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு காலையில் யாரோ இதை கதை விட்டேன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, அப்புறம் ராஜ்னு ஒருத்தர் வந்து நீ நம்பலன்னா போடா அப்படின்னு என்னைய வந்து இவ்வளோ பாசம் கட்டுறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இன்னும் எவ்வளோ நம்புறீங்க, நான் சொல்கிறத விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப நம்புறீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்களா. ஓகே, தேங்க்யூ அருண். ஓகே, சரியாம்மா. ஓகே, எல்லோரும் பாருங்கள். இந்த 11 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 12 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம அதை மாற்றணும்னு தெரியும். இப்போ நான் வந்து
எனக்கு ஒரு 3 விஷயங்கள் இருக்குது, நானும் எழுதுகிறேன். ஏன்னா என்னென்ன இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணுறது மாற்ற போகிறேன், நல்லபடியாக கேட்குறது எப்படின்னு நான் பண்ண வரேன். நீங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன விஷயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ண போகிறீங்க, கீழே அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஹலோ நண்பா வந்தாச்சா முருகன்? ஓகே, கடைசி வந்திருக்கீங்க. ஓகே மக்களே, பபாய், தேங்க்யூ, குட் நைட். இன்னொரு ஏதாவது நல்ல டாபிக் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஆன்லைனில் வரேன். பபாய், குட் நைட். குட் நைட், எல்லோரும் குட் நைட் சொல்லுங்கள். பபாய், டேக் கேர். ஓகே மக்களே, பாய் பாய். சென்னை செமினார் யாருக்கு வரணுமோ டிக்கெட் முதல்ல புக் பண்ணுங்கள். இன்னும் கூட 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கொடுக்காதீங்க. கன்ஃபார்மாக இருந்தால் எப்பவுமே புக் பண்ணிடுங்க. ஓகேம்மா, பபாய், குட் நைட். ஓகே, பபாய்.